வணக்கம். நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திக்கின்றோம். இன்று 11ஆம் திகதி ஜூலை மாதம் 2017ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. வழக்கம் போன்று இன்றைய தினமும் எமது கரங்களில் கிடைக்கப்பெற்றுள்ள பத்திரிகைகளின் முன்பக்க செய்திகளை பார்க்க உள்ளோம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தி: துப்பாக்கிச் சூட்டுக்கு அவசியம் இருக்கவில்லை, போலீஸ் பேச்சாளர் ருவான் குணசேகர தெரிவிப்பு என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. பருத்தித்துறை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வடமராட்சி கிழக்கு மணல்காடு பகுதியில் மணல் லொரி மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் இளைஞர் ஒருவர் கொல்லப்பட்ட விவகாரமானது போலீசார் அதிகாரத்தை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தியதன் எதிரொலி என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் சட்டத்தரணி ருவான் குணசேகர தெரிவித்தார் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டை அடுத்து வடமராட்சியில் தொடர்ந்தும் பதற்றம், டயர்கள் எரிக்கப்பட்டு மக்கள் எதிர்ப்பு, கைதான 2 போலீசாருக்கும் விளக்கமறியல் என்ற தலைப்பிலான செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்றது. பருத்தித்துறை வடமராட்சி கிழக்கு மணற்காடு பகுதியில் மணலேற்றிச் சென்ற லொரி மீது போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் இளைஞர் ஒருவர் பலியானதை அடுத்து இப்பகுதியில் பெரும் பதற்றம் நிலவி வருகின்றது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. மட்டு மாவட்ட செயலாளரை இடமாற்ற கோரி ஆர்ப்பாட்டம், 2 பிரதேச செயலாளர்களின் இடமாற்றத்திற்கு எதிர்ப்பு என்ற தலைப்பிலான செய்தியும் இடம்பெற்றுள்ளது. மட்டக்களப்பு மாவட்ட செயலாளரை இடமாற்ற கோரியும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ள 2 பிரதேச செயலாளர்களின் இடமாற்றங்களை ரத்து செய்ய கோரியும் மட்டக்களப்பில் மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டம் நேற்று திங்கட்கிழமை முற்பகல் முன்னெடுக்கப்பட்டது என்று அந்த செய்தி 10ஆம் பக்கத்திற்கு தொடர்ந்து செல்கின்றது. இவை தவிர எவருடைய மன்னிப்பும் எனக்கு அவசியமில்லை என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் பிரசுரமாகி இருக்கின்றது. யுத்த குற்றச்சாட்டுகளில் ராஜபக்ஷவினரை மன்னிக்க வேண்டும் என ஒரு சிலர் கூறுகின்றனர். எவரது அனாவசிய மன்னிப்புகள் எனக்கு அவசியம் இல்லை, எனக்கு நியாயமே அவசியம் என முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி 10ஆம் பக்கத்திற்கு விரிவாக செல்கின்றது. இவை இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் இடம் பிடித்துள்ள முக்கிய செய்திகள். அடுத்து தினக்குரல் பத்திரிகையினை பார்க்கலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தி: காணிகள் விடுவிக்கப்படுவது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை, புதிய ராணுவ தளபதி கூறுகின்றார் என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. யுத்தத்தின் போது தேவையின் நிமித்தம் வடக்கில் ராணுவத்தால் பெரும் பகுதி நிலப்பரப்பு கையகப்படுத்தப்பட்டிருந்த போதிலும் தற்போது அங்குள்ள கள நிலவரம் தெரியும் என்பதால் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் மற்றும் ஏனைய முக்கிய ராணுவ முகாம்கள் தவிர்ந்த காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றும், அவ்வாறு செய்வது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் கிடையாது என்றும் புதிய ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் மகேஷ் சேனாநாயக்க தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. ஜனாதிபதி மாளிகையை சுற்றி வளைப்போம், விவசாயிகள் எச்சரிக்கை என்ற தலைப்பிலான செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் பிரசுரமாகி இருக்கின்றது. ஜனாதிபதி மாளிகையை சுற்றி வளைக்கப் போவதாக அகில இலங்கை விவசாயிகள் சம்மேளனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பயிர் செய்கை பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய நட்டஈட்டு நிலுவைத் தொகை எதிர்வரும் 26ஆம் திகதிக்கு முன்னதாக வழங்கப்பட வேண்டும். அவ்வாறு இல்லையெனில் ஜனாதிபதி மாளிகையையும் விவசாய அமைச்சினையும் சுற்றி வளைக்கப் போவதாக அகில இலங்கை விவசாயிகள் சம்மேளனத்தின் தேசிய அமைப்பாளர் நாமல் கருணா ரட்ன தெரிவித்தார் என்று அந்த செய்தி 10ஆம் பக்கத்திற்கு விரிவாக செல்கின்றது. இவை தவிர மேல் மாகாணத்தில் கைவிடப்பட்ட காணிகளுக்கு வரி என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் பிரசுரமாகி இருக்கின்றது. மேல் மாகாணத்தில் கைவிடப்பட்ட நிலங்களுக்கு புதிய வரியொன்றை அறவிடுவதற்கு இலங்கை அரசாங்கம் தீர்மானித்திருக்கின்றது. டெங்கு தொற்றினை தடுக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் முன்பக்கத்தில் இடம் பிடித்துள்ள முக்கிய செய்திகள். அடுத்த சுடரொளி பத்திரிகையினை பார்க்கலாம். இன்றைய சுடரொளி பத்திரிகையின் பிரதான செய்தி: புதிய அரசமைப்பு மிகவும் அவசியம், சிங்கள மக்களுக்கு பாதிப்பு ஏதுமில்லை என்கிறது ஐக்கிய தேசிய கட்சி என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. புதிய அரசமைப்பு நாட்டுக்கு மிகவும் அவசியமாகும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஹபீர் ஹாசிம் தெரிவித்தார். பெரும்பான்மை சிங்கள மக்களுக்கும் நாட்டுக்கும் ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் புதிய அரசமைப்பு தயாரிக்கப்பட மாட்டாது, சிங்கள மக்களை பாதுகாக்கும் வகையில் தான் அரசமைப்பு தயாரிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது.
சகல தரப்பினரும் ஏற்கும் அரசமைப்பு உருவாகும், அதற்குரிய சூழல் வந்துள்ளது என்கிறார் அமைச்சர் கிரியல்ல என்ற தலைப்பிலான செய்தி இன்றைய சுடரொளி பத்திரிகையில் கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரசுரமாகி இருக்கின்றது. நீண்ட காலத்துக்கு பின்னர் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசமைப்பு ஒன்றை உருவாக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது என்று உயர்கல்வி மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சர் லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்தார் என்று அந்த செய்தி 3ஆம் பக்கத்திற்கு விரிவாக செல்கின்றது. ஆட்சி கவிழ்ப்புக்குரிய நேரம் நெருங்கிவிட்டது, ஆளும் கட்சி உறுப்பினர்கள் பொது எதிரணியுடன் ரகசிய பேச்சு என்கிறார் தினேஷ் குணவர்த்தன என்ற தலைப்பிலான செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. அரசியல், பொருளாதாரம் என அனைத்து வழிகளிலும் அரசு ஆட்டம் கண்டுள்ளதால் விரைவில் ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்படுவதற்குரிய சாத்தியம் பிரகாசமாகவே தென்படுகின்றது என்று ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் மஹிந்த ஆதரவு அணியான பொது எதிரணியின் தலைவர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்தார் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. காணாமல் போனோர் சட்ட வரைவு முற்றாக நீக்கப்பட வேண்டும், அதனை நிறைவேற்றுவது படையினருக்கு அநியாயம் செய்வதாகும் என்கிறார் கோட்டா என்ற தலைப்பிலான செய்தியும் இடம்பெற்றுள்ளது. அரசால் கொண்டு வருவதற்கு திட்டமிடப்பட்டுள்ள காணாமல் போனோர் சட்ட வரைவு முற்றாக நீக்கப்பட வேண்டும் என்று முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இவை தவிர கோட்டாவை உடனே கைது செய்ய வேண்டும், பொன்சேகா விடாப்பிடி என்ற தலைப்பிலான செய்தியும் இன்றைய சுடரொளி பத்திரிகையின் முன்பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்றது. பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்று அமைச்சரான ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி இடம்பெற்றுள்ளது. வடக்கு மாகாண சபை உறுப்பினர்களின் உதவியாளர் விபரம் கோரிய தகவலை 14 நாட்களுக்குள் வழங்க ஆணைக்குழு பணிப்புரை, இவை சிறப்புரிமைக்குள் உள்ளடங்காது எனவும் தெரிவிப்பு என்ற தலைப்பிலான செய்தியும் இன்றைய சுடரொளி பத்திரிகையில் இடம்பெற்றுள்ளது. வடக்கு மாகாண சபை உறுப்பினர்கள் 33 பேரினதும் முகாமைத்துவ உதவியாளர் மற்றும் அலுவலக உதவியாளர்களினது விபரங்களை வழங்குவதற்கு மறுப்பு தெரிவித்தமைக்கு எதிராக தகவலுக்கான உரிமைகள் ஆணைக்குழுவில் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டு கோரிய தகவல்களை வழங்குமாறு வடக்கு மாகாண பேரவை செயலாளருக்கு ஆணைக்குழு பணிப்புரை விடுத்துள்ளது என்று அந்த செய்தி 6ஆம் பக்கத்திற்கு விரிவாக செல்கின்றது. இவை இன்றைய சுடரொளி பத்திரிகையில் முன்பக்கத்தில் இடம் பிடித்துள்ள முக்கிய செய்திகள். அடுத்து இன்றைய தினம் எமது கரங்களில் கிடைக்கப்பெற்றுள்ள சிங்கள நாளேடான லங்காதீபவின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். இன்றைய லங்காதீபவின் பிரதான செய்தி, அமெரிக்காவே லங்கா தானாபதி காரியாலயட்ட யவு பிரிகேடியர் பனலா என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. இலங்கைக்கான அமெரிக்க தூதரகத்தின் பாதுகாப்பு ஆலோசகரான பிரிகேடியர் தனது பதவிக்காலம் நிறைவடைந்த பின்னரும் நாட்டிற்கு திரும்பாத நிலையில் அவரை கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு சர்வதேச போலீசாருக்கு அறிவித்துள்ளனர் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அடுத்து ஆங்கில நாளேடான டெய்லி மிரரின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். இன்றைய டெய்லி மிரரின் பிரதான செய்தி, பிரசிடென்ஷியல் கமிஷன் ஆஃப் இன்குவரி அலோஸ் கவுன்சில் டு ரீப்ரசன்ட் அலோசியஸ் என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. மத்திய வங்கியின் பிணைமுறி மோசடி குறித்து ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு விசாரணைகளை முன்னெடுத்து வரும் நிலையில் பெர்பச்சுவல் ட்ரெஷரி நிறுவனத்தின் தலைவர் அர்ஜுன் அலோசியஸ் சார்பில் ஆஜராவதற்கு ஜனாதிபதி சட்டத்தரணி கலிங்க இந்ததிசவுக்கு ஆணைக்குழு அனுமதி அளித்துள்ளது. அலோசியஸ் சார்பாக சட்டத்தரணி கலிங்க இந்ததிச ஆஜராகுவது சாட்சியை பாதுகாக்கும் வகையில் அமைந்துள்ளதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் அது குறித்து ஆராய்ந்த பின்னரே ஆணைக்குழு இந்த அனுமதியை வழங்கியுள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள ஆசிரியர் தலையங்கங்களில் எமது பார்வையினை செலுத்தலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம், இலங்கை சட்டத்திற்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ள தமிழகம் என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. இலங்கை கடற்பரப்பில் இழுவை மடி மற்றும் சட்டவிரோத மீன்பிடி முறைகளை தடுப்பதற்கான சட்ட மூலம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து இதற்கு எதிராக தமிழகத்தில் பெரும் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ராமேஸ்வர மீனவர்கள் தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதுடன் இந்த சட்டத்தினை வாபஸ் பெறுமாறு இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்தை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் உட்பட பல கட்சிகளின் தலைவர்களும் வலியுறுத்தியுள்ளனர். இழுவை படகுகள் மூலமாக மீன்பிடிக்கும் முறைமையினை தடுக்கும் வகையிலும் இந்திய மீனவர்களின் அத்துமீறலை குறைக்கும் வகையிலும் பாராளுமன்றத்தில் இந்த சட்டம் மூலம் கொண்டுவரப்பட்டிருக்கின்றது. உண்மையில்
யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மீனவர்கள் தமிழக மீனவர்களின் ஊடுருவலினால் பாதிக்கப்படுவதனை அனுமதிக்க முடியாது. எனவே இந்த விடயத்தில் இருதரப்பினருக்கும் இடையில் பேச்சுக்கள் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு இணக்கப்பாடு எட்டப்பட வேண்டும். இத்தகைய முரண்பாடுகளை தொடர்வதற்கு இனியும் அனுமதிக்க முடியாது என்று இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கத்தினை பார்க்கலாம். மதங்களை மதிப்போம் என்ற தலைப்பில் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் பிரசுரமாகி இருக்கின்றது. இலங்கையில் இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தினை ஏற்படுத்துவதற்காக சர்வதேச அளவில் பெரும் முயற்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. மோதல்கள் நிறைவடைந்த நிலையில் நாட்டில் சகல மக்களிடையிலும் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் நிலைநாட்டுவதற்காக பல்வேறு முயற்சிகள் உள்ளூர் சர்வதேச மட்டங்களில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதேவேளை நல்லிணக்கம் தொடர்பான பல்வேறு விடயங்கள், சர்வதேச முன்னெடுப்புகள், கடந்த கால அனுபவங்கள் ஆகியவற்றினை ஆராய்ந்த அரசாங்கம் கற்றறிந்த பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவினை அமைத்து இந்த ஆணைக்குழுவின் தீர்மானங்கள் மூலமாக நாட்டில் நல்லிணக்கத்தினை நிலைநாட்டுவதற்கு தீர்மானித்திருந்தது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையும் வலியுறுத்தியமைக்கு அமைவாக நல்லிணக்க ஆணைக்குழு அமைக்கப்பட்டது. ஆனால் இன்று நாடளாவிய ரீதியில் நடைபெறும் வழிபாட்டு தலங்கள் மீதான தாக்குதல்கள் மற்றும் மத சார்புடைய வன்முறைகளை நோக்கும் போது இன நல்லிணக்கத்திற்கு முன்னர் இலங்கையில் மத நல்லிணக்கத்தினை நிலைநாட்ட வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது என்று இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் பிரசுரமாகி இருக்கின்றது. அடுத்து சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கத்தினை பார்க்கலாம். மீண்டும் ஒரு துப்பாக்கி பிரயோகம் என்ற தலைப்பில் இன்றைய சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் பிரசுரமாகி இருக்கின்றது. ஒரு வருட காலப்பகுதிக்குள் யாழ்ப்பாணத்தில் மீண்டும் ஒருமுறை போலீசாரின் துப்பாக்கிச் சூடு பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. சட்டவிரோத மணல் கடத்தலில் ஈடுபட்டிருந்த வாகனத்தை தடுத்து நிறுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தின் போதே இளைஞர் ஒருவர் கொல்லப்பட்டார் என இலங்கை போலீஸ் தெரிவித்துள்ளது. எனினும் போலீசார் தெரிவிப்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்பதற்கான நியாயமான காரணங்கள் உள்ளன. கடந்த கால அனுபவங்களே மக்கள் சந்தேகப்படுவதற்கான காரணமாக உள்ளது என்று ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள மலையக செய்திகள் பக்கத்தில் எமது பார்வையினை செலுத்தலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் மலையக செய்திகள் பக்கத்தில் இனப்பிரச்சினைக்கு தேரர்களுடன் கலந்து பேசி தீர்வை பெற்றுக்கொள்ள முயற்சிப்பதே சாலச் சிறந்தது, மத்திய மாகாண சபை உறுப்பினர் சதாசிவம் தெரிவிப்பு என்ற தலைப்பிலான ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அதுபோன்று இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் கிளாரி கிளின்டனுக்கு பாதகமான ஆவணங்களை வெளியிடுவதற்கு உறுதியளித்த சட்டத்தரணியுடன் சந்திப்பு, டொனால்ட் ட்ரம்பின் மகன் ஒப்புக்கொண்டார் என்ற தலைப்பிலான ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. பாகிஸ்தானில் குண்டு தாக்குதலில் போலீஸ் தலைமை அதிகாரியும் பாதுகாவலரும் உயிரிழப்பு, 11 பேர் காயம் என்ற தலைப்பிலான ஒரு செய்தி புகைப்படத்துடன் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்றது. இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதுபோன்று கஜானா சிறையிலிருந்து தப்பிச் செல்லும் முகமாக கலவரத்தில் ஈடுபட்ட கைதிகள், சிறைச்சாலை உத்தியோகத்தர் பலி, 7 பேர் காயம் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இடம்பெற்றுள்ளது. சீனாவின் ஹுனான் மாகாணத்தில் வெள்ள அனர்த்தம், 63 பேர் பலி, 20 பேரை காணவில்லை என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்றது. அடுத்து இந்திய செய்திகள் பக்கத்தினை பார்க்கலாம். தொடர்கிறது மீனவர்களின் போராட்டம் என்ற தலைப்பிலான ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. எல்லை தாண்டி மீன்பிடித்தால் பெருந்தொகையான பணம் அபராதம் விதிக்கும் வகையில் இலங்கை அரசு கொண்டு வந்துள்ள மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று முன்தினம் முதல் ராமேஸ்வரம் மீனவர்கள் கால வரையறை இன்றி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் நேற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. மீனவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் இந்திய செய்திகள் பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்றது. ராமேஸ்வரம் மீனவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி அவர்களின் கால வரையறையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இலங்கை அகதிகள் முகாம் மீது இந்து முன்னணியினர் பெட்ரோல் குண்டுவீச்சு என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூரை அடுத்த பூளுவப்பட்டியில் அமைந்துள்ள இலங்கை அகதிகள் முகாம் மீது இந்து முன்னணியினர் பெட்ரோல் குண்டு வீசியுள்ளமை அவ்வட்டாரத்தில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது என்று அந்த செய்தி இடம்பெற்றுள்ளது. அடுத்து யாழ் பிராந்திய பத்திரிகைகளான உதயன், வலம்புரி மற்றும் காலை கதிர் பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை பார்க்கலாம். இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி:
காணி போலீஸ் அதிகாரங்களுக்கு மேலதிகமாக தமிழர்களுக்கு நிதி சட்டவாக்க அதிகாரங்கள் பன்னாட்டு நிகழ்ச்சி நிரலுக்கு அமைவாக அரசு திட்டம் என்கிறார் விமல் வீரவன்ச என்ற தலைப்பில் இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்து வலம்புரி பத்திரிகையின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். உயிரிழந்த இளைஞனின் இறுதிக்கிரியை இன்று வடமராட்சியில் தொடரும் பதற்றம், போலீஸ் விசேட அதிரடிப்படை குவிப்பு என்ற தலைப்பில் இன்றைய வலம்புரி பத்திரிகையின் பிரதான செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்து காலைக்கதிர் பத்திரிகையின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். மாற்று தலைமை என்ற பேச்சுக்கே இடமில்லை, கூட்டமைப்பின் ஒற்றுமையை குழப்பவே மாட்டார் முதல்வர், அரசியல் ஆய்வாளர்களிடம் அவரே தெரிவித்த உறுதி, சம்பந்தன் மாவை இருவர் மீதும் முழு நம்பிக்கை என்ற தலைப்பில் இன்றைய காலைக்கதிர் பத்திரிகையின் பிரதான செய்தி வெளியாகியுள்ளது. நிறைவாக இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள கேலி சித்திரங்களில் எமது பார்வையினை செலுத்தலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் கேலி சித்திரம், புதிய அரசியல் அமைப்புக்கு பௌத்த தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர், அதனை சித்தரிப்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் கேலி சித்திரம் அமைந்துள்ளது. அடுத்து தினக்குரல் பத்திரிகையின் கேலி சித்திரத்தினை பார்க்கலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் கேலி சித்திரம், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவுக்கான மக்கள் ஆதரவு அதிகரித்துள்ளதாகவும் நல்லாட்சி அரசுக்கான மக்களின் ஆதரவு குறைவடைந்துள்ளதாகவும் ஊடக ஆய்வு தகவல்கள் வெளியாகியுள்ளன, அதனை சித்தரிப்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் கேலி சித்திரம் அமைந்துள்ளது. இதுவரை இன்றைய தினம் இலங்கையில் வெளியாகி இருந்த தமிழ், சிங்கள மற்றும் ஆங்கில மொழி பத்திரிகைகளின் ஒரு கண்ணோட்டத்தினை பார்த்திருந்தோம். மீண்டும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திப்போம். வணக்கம்.